இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඔබ සියලු දෙනාම සාදරයෙන් පිළිගන්නවා සුබ පතනවා. மறுபடியுமாக இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்களை இந்த இளையத்தனத்துக்கூடாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். නැවත වතාවක් මේ අන්තර්ජාලය තුලින් ඔබ සියලු දෙනාම මේ උදෑසන සමග වීම ගැන අපි දේවයන් වහන්සේට ස්තුති කරනවා. நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தைக்காக ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඔබ සියලු දෙනාම ස්වාමින් වහන්සේගේ වචනය උදෙසා පිපාසයෙන් බලා සිටිනවා කියලා අපි විශ්වාස කරනවා. உங்களுடைய வாஞ்சைக்கு ஏற்ப இந்த நாளிலும் கர்த்தர் கிரியை செய்வாராக. ඔබගේ පිපාසයේ අනුව ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන්නට යනවා. இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் මේ උදෑසන ඔබ මැදේ තවන්නට තෝරාගත්තා වූ මාතෘකාව නම් எமது புதிய யாத்திரை. අපගේ නව ගමන. எங்களுடைய புதிய யாத்திரை என்று சொல்லும் பொழுது ஒரு பழைய யாத்திரை கூடாக நாங்கள் கடந்து வந்த நாட்கள் உண்டு. අපගේ අලුත් ගමන කියන නව ගමන කියලා අපි කියන වෙලාවේදී අපි අපගේ පැරණි ගමනකුත් තිබුණා. ஆனால் அந்த பழைய யாத்திரையில் இருந்து கர்த்தர் எங்களை ஒரு புதிய யாத்திரைக்கு கொண்டு வருகிறார். නමුත් ඒ පැරණි ගමනාන්තයේ සිට අපි ස්වාමින් වහන්සේ අප අලුත් නව ගමනකට ගෙන යනවා. ஆனால் ஆண்டவர் எங்களை கொண்டு வருகிற யாத்திரையோ ஒரு அற்புதமான யாத்திரை. නමුත් ස්වාමින් වහන්සේ අපව රැගෙන ඉන්නව මේ නව ගමන නම් ඉතාමත් ආශ්චර්යමත් එකක්. ஆண்டவரோடு கூட நாங்கள் செய்கிறதான இந்த யாத்திரைக்கு முடிவு எங்கே என்றால் அது பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. ස්වාමින් වහන්සේත් එක්ක අපි මේ ආරම්භ කරන්නා වූ ගමනේ අවසානයේ කොහෙද කියනවා නම් ඒ ස්වර්ග රාජ්‍යය. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ඒ තමයි ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේ දුන්නා වූ පොරොන්දු වචනය. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு अनेक படிகள் உண்டு. නමුත් මේ පොරොන්දු ඒ දේශයට යන පිණිස බොහෝ පියවර අපට ගන්නට තිබෙනවා. நாங்கள் பார்க்கிறோம் இந்த விமான நிலையங்களிலே अनेகர் பயணம் செய்கிறார்கள். අපි බලනවා ගුවන් තොටුපළ තුලින් බොහෝ දෙනෙක් ගමன் කරනවා. டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் ஒரு இடங்களுக்கு தங்கி இருந்து அடுத்த விமானத்தில் ஏறி அடுத்த இடத்துக்கு செல்வார்கள். ට්‍රාන්සිට් පැසෙන්ජර් නොහොත් එක ස්ථානයක සිට පැමිණ නතර වෙලා තවත් ස්ථානයකට නික්මෙන ස්ථානය. இந்த பயணிகள் अनेக இடங்களில் நின்று கடைசியாக அவர்கள் போய் செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேருகிறார்கள். මේ මගින් බොහෝ වෙලාවට එක එක ස්ථානවල නතර වෙලා අවස්ථානයේදී ඔවුන් යන්න ඕන ස්ථානයට යනවා. அந்த வண்ணமாகத்தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழி நடத்தி செல்லுகிறார். ඒ ආකාරයට තමයි දෙවියන් වහන්සේ මේ ඊශ්‍රායල් ජනයන්ව එක තැනක ඉඳලා රැගෙන ඒ පොරොන්දු දේශයට එක එක ස්ථාන නතර කරලා ගෙනියනවා. ஒவ்வொரு இடங்களும் நாங்கள் கடந்து செல்வது என்று சொல்லும் பொழுது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். එක එක ස්ථානයක නතර වෙලා අපි ගමන් කරනවා කියන්නේ ඒ අලුත් අත්දැකීමක්. சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களுக்கு நேராக. අප සමග පෙරලා ගන්න ගණන් කතාවේ 33 වෙනි පරිච්ඡේදයේ පළමු වන සහ දෙවෙනි වගන්තිය. මෝසෙස් සහ ආරෝන් යටතේ තමන්ගේ සේනාවල හැටියට මිස්ර දේශයෙන් ආවා වූ ඊශ්‍රායල් පුත්‍රයන්ගේ ගමන මේය. මෝසෙස්ද ස්වාමින් වහන්සේගේ ආඥාව පිට ඔවුන්ගේ ගමන්වල හැටියට ඔවුන්ගේ නික්මීම් ලිව්වේය. ඔවුන්ගේ නික්මීම් ප්‍රකාර ඔවුන්ගේ ගමන් මේවාය. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனையின் படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட பண்ணின பிரயாணங்கள் ஆவன. நாங்கள் 5ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். අපි පස්වෙනි වගන්තියත් කියවන රසමු. ඊශ්‍රායල් පුත්‍රයෝ රාමසෙස් කෙරෙත් පිටත් සුකොත්හි කූඩාරම් ගසාගත්තෝය. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்கி இருந்ததான இடம் என்னவென்றால் ඉස්රායල් ජනතාව නතර වෙලා සිටි ස්ථානයේ නම කුමක්ද නම් ராமசேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானம். රාමසේස් කියනා වූ ඒ නගරයයි. அந்த இடத்திலே தான் அவர்கள் எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார்கள். ඒ ස්ථානයේ තමයි ඔවුන් සියලු දේවල් ගොඩ නැගුවේ. அந்த இடத்திலே சுகபோகமாய் ஜீவித்தார்கள். ඒ ස්ථානයේ ඔවුන් ඉතාම සතුටින් සිටියා. பழக்கமான இடம். ඒ ඉතාමත් කැළඹුණා වූ ස්ථානය. பழக்கமான பழக்க வழக்கங்கள். ඒ ස්ථානයේ ඔවුන් සියලු දේටම පුරුදු වෙලා හිටියා. அந்த இடத்திலிருந்து பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தார்கள். ඒ ස්ථානයේ තිබුණා වූ පාරම්පරික
දේවල් ඔවුන් අනුගමනය ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். නමුත් ස්වාමින් වහන්සේගේ අරමුණ නම් ඔවුන් ඒ ස්ථානයෙන් නැගිට වෙනත් ස්ථානයට යන්න ඕන. மோசே என்றதான தேவ மனுஷனுக்கூடாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்ட அவருடைய யாத்திரை ஆரம்பமாகிறது. මෝසෙස් කරුණ කොටගෙන ඔවුන් ඒ ස්ථානයේ සිට ඔවුන්ගේ නව ගමන ආරම්භ කළා. ராமேசேசில் இருந்து அடுத்ததாக அவர்கள் வருகிற இடம் என்னவென்றால் අවසෙස් වලින් පිටත් වෙලා ඔවුන් ඊළඟට එන්නව ස්ථානය කුමක්ද? ராமேசேசிலிருந்து இப்பொழுது இவர்கள் சுக்கோத் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். රාමේසෙස් සිට දැන් සුකෝත් කියන ස්ථානයේ මොහොන් පැමිණ සිටිනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்தார்கள், ராமேசேசிலே இருந்து சுக்கோத்துக்கு வந்து விட்டோம், இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. ඉස්රායෙල් ජනතාව කල්පනා කරා අපි රාමේසෙස් සිට සුකෝත් හිට පැමිණ සිටිනවා. දැන් අපි මේ පොරොන්දු දේශයට පැමිණ සිටිනවා. ஆனாலும் வேதத்திலே பார்க்கிறோம், இவருடைய யாத்திரைகளிலே 42 ஸ்தலங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கி கடந்து சென்றார்கள். නමුත් අපි සුද්ධ වූ ලියවිල්ල තුල බලනවා ඔවුන් පොරොන්දු දේශයට යන්නට ප්‍රථමයෙන් ස්ථාන 42ක කූඩාරම් ගසාගෙන සිටියා. அந்த 42 இடங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவதில்லை. කූඩාරම් ගසා සිටි 42 ස්ථාන ගැන අපි බලන්න යන්නේ நாங்கள் නැහැ. சீக்கிரமாய் 2-3 ஸ்தலங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். අපි ඉක්මනටම ස්ථාන කීපයක් බලමු. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்தார்கள், சீக்கிரமாய் நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அனுபவிக்கலாம் අපි என்று. ඉක්මනින්ම පොරොන්දු දේශයට ගිහිල්ලා කිරි පැණි සාය පැණි වලින් ඉතිරෙන්නව දේශයට යමු කියලා. இன்னைக்கு அநேகர் அவசரப்படுகிறார்கள். බොහෝ දෙනෙක් ඉක්මන් වෙනවා. ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருப்பது கிடையாது. ස්වාමින් වහන්සේගේ කැමැත්තට ඔවුන් ඉඩ දෙන්නේ அதனால නැහැ. தான் இன்னைக்கு அநேகர் சபையை விட்டு சபை ඒ மாறுகிறார்கள். නිසා තමයි අද කාලේදී බොහෝ දෙනෙක් සභාවෙන් සභාවට சபையில் இருக்கிறவர்களையும் கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு මේ போகிறது. සභාවේ ඉන්න අයවත් ටික දෙනෙක්ව රැගෙනයි ඔවුන් පිටත් ஆண்டவர் அழைத்தவர் என்று சொல்லுகிறார்கள். ස්වාමින් වහන්සේ කැඳවපු තැනන් වහන්සේ அவசரப்பட்ட காரியங்கள் செய்கிறதுனால ඉක්මන් වෙලා ඔවුන් කාරණා කරන அந்த නිසා வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் சேருவது ඒ கிடையாது. පොරොන්දු දේශයට ඔවුන්ට යන්නට බැරුව තිබෙනවා. இவர்களும் கொஞ்சம் அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள். මොහුනුත් එලෙසම පොඩ්ඩක් කඩිමුඩි වේගෙන සිටියා. இவர்களும் சீக்கிரமாய் போய் சேரலாம் என்று யோசித்தார்கள். මොහුනුත් ඉක්මනටම යන්නට පුළුවන් කියලා සිතාගෙන සිටියා. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, මේ වචන අසාගෙන සිට දෙවියන් වහන්සේගේ ජනයෙන් ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது, ස්වාමින් වහන්සේ ඔබ කැඳවන உங்களை ஒரு අවස්ථාවේ யாத்திரைக்கு கொண்டு போகும் பொழுது ඔබ එක් ගමනක් තුලින් ගෙන යන අවස්ථාවේදී கொஞ்சம் அமைதலாய் காத்திருந்து பொறுமையாய் இருந்து ஓடுங்கள். පොඩ්ඩක් ප්‍රවේශයෙන් බලා හිඳලා සිමීට දුවන්න நாங்க පුළුවන්. அவசரப்பட்டா අපි ඉක්මන් වුණා නම් முடிவு மோசமாய்த்தான் ඒ இருக்கும். අවසානයේ ඉතාමත් දුක්ඛිතයි. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. මට හොඳටම මතක තිබෙනවා. நான் வாலிபராய் இருந்த நாட்களிலே මම තරුණයෙක්ව සිටි කාලේ அநேக ஓட்ட பந்தயங்களிலே பங்கு பெறுவதுண்டு. බොහෝ දිවීමේ තරඟවලට මම සහභාගී වෙනවා. அதிகமாக 100 மீட்டர் இல்லாவிட்டால் 400 மீட்டர் ஓட்டங்களுக்கு ஓட்ட பந்தயத்துக்கு தான் செல்வதுண்டு. මීටර 100 නැත්නම් 400 දිවීමේ තරඟයට තමයි මම සහභාගී වෙන්නේ. அநேக சான்றிதழ்களை பெற்றிருக்கிறேன். බොහෝ සාතික ලබාගෙන තිබෙනවා. ஒரு நாள் பார்த்தேன், 5000 மீட்டர் ஓடுகளோடு நான் ஏன் ஓடக்கூடாது. එක දවසක් මට සිතුණා ඇයි මීටර 5000 දුවන අයත් එක්ක මම දුවන්න හොඳ නැත්තේ. அவர்களோடு கூட ஓடுவோம் என்று நான் ஒரு நாள் ஆரம்பித்தேன். ඔවුන් සමග දුවමු කියලා මම එක දවසක් ආරම්භ ஆனால் කළා. 10 ரவுண்டுகள் 10 வட்டங்கள் நாங்கள் வர வேண்டும். ඒකට රවුම් 10ක් දුවන්නට ඕන. முதலாவது வட்டத்திலே நான் ஆரம்பித்தேன். පළමුවන රවුමේදී මම ආරම්භ කරා. எல்லாரும் மெதுவா ஓட ஆரம்பிச்சாங்க. කොහොමද හිමින් දුවන්න. நான் யோசிச்சது கொஞ்சம் சீக்கிரமா போய் මම පොඩ්ඩක් ඉක්මනට ගිහිල්ලා அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சீக்கிரமாய் ஓட ඒ ஆரம்பித்தேன். ත්‍යාගය ලබා ගන්න පුළුවන් කියලා මම ඉක්මනින් දුවන්න පටන් ගත්තා. வேகமாய் ஓட ஆரம்பித்தேன். වේගයෙන් දුවන්නට පටන් ගත්තා. முதல் வட்டத்திலே முதலாவதாக வருகிறேன். පළමුවන රවුමේදී මම පළවෙනියට සිටියා. இரண்டாவது வட்டத்திலேயும் முதலாவதாக வருகிறேன். දෙවන රවුමේදීත් මම පළවෙනියට සිටියා. எல்லாரும் கரங்களை தட்டுகிறார்கள். සියලු දෙනාම අත්ප්‍රසන්නාදෙන් ප්‍රශංසා කරා. நான் யோசித்தேன், நான் தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள போகிறேன். මම සිතුවා මම තමයි ඒ ලබා ගන්න යන්නේ කියලා. மூன்றாவது வட்டம் ஓடுற நேரத்திலே තුන්වෙනි රවුම එන වෙලාවේදී நான் நன்றாக களைப்படைந்து விட்டேன். මම හොඳටම තෙහෙට් වෙලා මානසිකව இனிமேல் முடியாது. මින් පස්සේ මට දුවන්න බෑ. முதல் வட்டம் ஓடுகிற நேரத்திலே පළමුවන රවුම දුවන වෙලාවේදී இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். පිටිපස්සට ඔක්කොම හැරිලා බැලුවා. அதான் தூரத்துல வராங்க. අනිත් හැමෝදේම දුර එන්නේ. நான் யோசித்தேன், என்ன மாதிரி யாருக்கும் ஓட முடியலையே. මං වගේ කාටද දුවන්න පුළුවන්? மூன்றாவது வட்டம் வரும் பொழுது තුන්වෙනි රවුම එන වෙලාවේදී நான் களைத்து போல் மெதுவாக ஓட ஆரம்பித்தேன். මට මම තෙහෙට්ටුවට පත් වුණ වෙලාවේදී பின்னுக்கு வந்தவங்க எல்லாம் எனக்கு முன்னுக்கு போயிட்டாங்க. මා පසුපස ආපු සියලු දෙනා මා ඉස්සර කරමින් ඉදිරියට ගියා. நாலாவது வட்டம் வரும் பொழுது හතරවෙනි රවුම එන වෙලාවේ நான் தான் கடைசியா இருந்தேன். මම තමයි අන්තිමයට வந்த සිටියේ. வாகனத்துல ஏறி அப்படியே போயிட்டேன்.
ආපු වාහනේ නැගලා එහෙම අවසාන ස්ථානය. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. ඊශ්‍රායල් ජනතාවත් මෙලෙස තමයි සිතන්නේ. சீக்கிரமாய் போய் சேர்ந்துடலாம். අපි ඉක්මනට මේ යන්නට පුළුවන්. ஆண்டவர் சொன்னா கொஞ்சம் இருங்க. ස්වාමීන් වහන්සේ පැවසුවා පොඩ්ඩක් ඉන්න. நீங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு මේ පොරොන්දු දේශයට යන්නට அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போவதற்கு කීරි පැණි ඉතිර යන්නා වූ ඒ දේශයට යන්නට நீங்கள் மெதுவா ஓடணும். ඔබ හිමීට ගමන් பொறுமையாய் ஓடணும். ඔබ ඉවසීමත් அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு ஓட வேண்டும். බොහෝ දේවල් ඉගෙනගෙන ඉදිරියට அநேக அனுபவங்களுக்கு கூட ஓட வேண்டும். බොහෝ අත්දැකීම් තුලින් ඉක්මනට යන්න. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு சபையை விட்டு போய் ஒரு சபை ஆரம்பிப்பாங்க. ඒ නිසා තමයි බොහෝ දෙනෙක් අද සභාවන් අතහැරලා ගිහිල්ලා සභාවන් විවෘත கொஞ்ச කරනවා. நாள் நடத்தி செல்லுவாங்க. පොඩ්ඩක් දවස් ගමන් කරනවා. இரண்டாவது அனுபவத்துக்கு வந்த உடனே දෙවෙනි අත්දැකීම තුලට පැමිණෙන වෙලාවෙ யாத்திரையே விட்டு ஓடிடுவாங்க. ඒ ගමනම අතහැරලා දුවනවා. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, මේ වචන අසාගෙන සිටින්නා වූ දෙවියන් වහන්සේගේ ජනේ ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும். ඔබ ප්‍රවේශමෙන් ගදුවා. எங்களுடைய யாத்திரையிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். අපගේ ඒ ගමනේදී අපි ස්වාමීන් වහන්සේ සමග යන්නට ඕන. விசுவாசத்திலே ஓட வேண்டும். ඇදහිල්ලත් සමග දුවන්න ඕන. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி வரைகிறது. එබ්‍රෝ පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ඇදහිල්ල නැතුන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න නුපුළවන කියා. இப்ப நாங்க பார்க்கிறோம், අපි දැන් බලනවා இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேஸ் என்று சொல்கிற இடத்திலிருந்து சுக்கோத்துக்கு வந்து விட்டார்கள். ඊශ්‍රායල් ජනයන් රාමසේස් කියනා වූ ස්ථානෙන් පිටත් වෙලා සුකෝත් කියන ස්ථානට පැමිණ සිටිනවා. சுக்கோத் என்றதுக்கு எபிரேய பாஷையில் இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், සුකෝත් කියන ඒ නමට හෙබ්‍රෝ භාෂාවේ අර්ථය කුමක්ද නම් தற்காலிகமாக தங்குற இடம், டெம்பரரி லிவிங் ஏரியா. තාවකාලිකව නවාතැන් ගන්නා ස්ථානයක්. இப்ப அவசரமா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. දැන් හදිස්සියෙම ඉතා ඉක්මනින්ම ඊශ්‍රායල් ජනතාව පිටතට ආවා. சீக்கிரமாய் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ඉක්මනටම අපි ස්වර්ග රාජ්‍යයට යන්නට පුළුවන්. நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறது. බොහෝ දෙනෙක් මෙහෙම තමයි ඉස්සරහට ரட்சிக்கப்பட்ட உடனே, ගැලීම ලැබපු ගමන්ම எங்கட பாவம் எல்லாம் கழுவப்பட்ட உடனே අපගේ පාප සියල්ලම සෝදනු ලැබු කල நேர ஒரு சான்றிதழ் கிடைச்சிடும். අපිට සහතිකයක් ලැබෙනවා. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. ඒ ස්වර්ග රාජ්‍යයට යන්නට අපිට ටිකට් පතක් ලැබුණා කියලා. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ඊශ්‍රායල් ජනයන් මෙහෙම තමයි හිතුවේ. ஆனால் அவர்களை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் பாளையம் இறக்கினார் தெரியுமா? නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ව කොහෙද ගෙනියලා කඳවුරු සායදුවේ? சுக்கோத் என்றதான ஸ்தலத்துக்கு. සුකෝත් කියනා වූ ස්ථානය. தற்காலிகமா தங்கி இருக்கிற இடம். ඒ තාවකාලිකව නවාතැන් ගෙන. அந்த இடத்துல சின்ன சின்ன கூடாரங்களை அமைத்தார்கள். ඒ ස්ථානයේ ඉසාමත් කුඩා කුඩා කූඩාරම්. அவர்கள் யோசித்தார்கள் இது நிரந்தரம் என்று. ඔවුන් සිතුවා මේක තමයි අපේ ස්ථිර තැන ஆனா කියලා. ஆண்டவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ කුමක්ද ඔවුන්ට උගන්වන්නේ මේ நீங்க இந்த ස්ථානයේ? உலகமே உங்களுக்கு தற்காலிகம். මේ ලෝකයේම ඔබට තාවකාලිකයි. எல்லாம் மாயை. මේ සියලු දේම නිෂ්ඵලයි. இவர்கள் வந்து அந்த கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. මුන් මේ කූඩාරම් තුල සිටිනවා. அவங்க யோசித்தாங்க பெரிய மாளிகையில அவங்களுக்கு கிடைக்கும் என்று. ඔවුන් සිතුවා ඔවුන්ට විශාල මාලිගාවක් සම්භවයි කියලා. அவர்கள் ஏத்து தேசத்திலே இருந்த பொழுது, ඔවුන් මිසර දේශයේ සිටි ராமேசஸில் இருந்த பொழுது வீடுகளிலே தங்கி இருந்தார்கள். රාමසීස්වල සිටි කාල ඔවුන් සිටි නිවස්වල எல்லாத்தையும் விட்டு வந்த உடனே ඒ සියලු දේම අතහැරලා පැමිණි වෙලාවේදී கூடாரவாசிகளாய் දැන් மாறிவிட்டார்கள். කුටිවල නැත්නම් කූඩාරම් වල වාසය කරන්න හැටියට පරිවර්තනය. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி வரைகிறது. පළමුණු ලේකම් පොතේ 29 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි වගන්තිය මෙලෙස පවසනවා. මක් නිසාද අපේ සියලු පියවරුන් මෙන් අපි ඔබ ඉදිරියේ ආගන්තුකයෝව ප්‍රවාසීයෝව සිටියෙමු. පොළොවේ අපේ දවස් සෙවණැල්ලක් මෙන්ය. පැතීමක්ද නැත්තේය. உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பிதாக்கள் எல்லோரைப் போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்டில் ஒரு நிழலைப் போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் எனும் நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துல வேதம் இப்படியாக வரைகிறது. මේ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙලෙස ලියා இந்த තිබෙනවා. உலகத்திலே நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். මේ ලෝකයේ අපි ආගන්තුකව සහ ප්‍රවාසීව සිටිමු. நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் අපි ஒன்றுமில்லை. ගෙනාපු දෙයක්වත් නැහැ, අරගෙන යන දෙයක්වත් නැහැ කියලා. வேதத்திலே பக்தன் இப்படியாக வரைகிறான். සුදු ලියවිල්ල මෙලෙස ලියා තිබෙනවා. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் දේශනාකාරයාගේ පොතේ 1 වෙනි පරිච්ඡේදයේ 1ஆம் 2ஆம் 14ஆம் வசனங்களுக்கு நேராக எங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். පළමුවන දෙවන 14 වෙනි වගන්තිය කෙරේ අපි යොමු කරමු. දාවිද්ගේ පුත්‍ර වූ යෙරුසලමේ රජු දේශනාකාරයාගේ වචනයයි. නිෂ්ඵල කම්මල, නිෂ්ඵල කමය, නිෂ්ඵල කම්මල, නිෂ්ඵල කමය, සියල්ලම නිෂ්ඵල කමයයි. ධර්මදේශක තෙමේ කියන්නේය. ඉර යට කෙරෙන් සියලු කර්මාන්ත දුටීමි. ඒ සියල්ල නිෂ්ඵලකමක්ද හිසු උත්සාහයක්ද වේ.
தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம் தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். මේ ස්ථානයේ බලනවා දාවිද්ගේ පුත්‍ර වූ යෙරුසලේමේ රජ වූ දේශනාකාරයාගේ වචන. இந்த இடத்துல பிரசங்கி என்ன சொல்லுகிறான்? මේ ස්ථානයේ දේශනාකාරයා කුමක්ද පවසන්නේ? கண்கள் காண்பதெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. අපි ඇස් වලින් දකින සියලු දේම නිෂ්ඵලයි කියලා මේ ස්ථානයේ உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சஞ்சலமாய் இருக்கிறது, மாயையாய் இருக்கிறது. මේ ලෝකයේ තිබෙන සියලු දේම නිෂ්ඵල තිබෙනවා කියලා පවසනවා. பாருங்க, இதை வரைகிறது யார் தெரியுமா? මේක ලියන්නේ කවුද දන්නවද? சாலமோன் ராஜா. සලමෝන් රජතුමා. உலகத்திலே அதிகமாய் ஞானம் பெற்றதான ஒரு மனுஷன். ලෝකේ ප්‍රඥාවෙන් උසස්ම ස්ථානයේ සිටින තැනැත්තා. சாலமோனுக்கு இகரான ஞானம் இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. සලමෝන් රජතුමාට සමාන මේ ලෝකේ වෙන කිසිම රජ කෙනෙක් නැහැ. அவன் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று வேதம் வருகிறது. ඔහු එතරම් ආශ්චර්යමෙන් සිටියා. சரித்திரம் வரைகிறது அவ்வளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அவனுடைய மாளிகையில ஆயிரங்கள் வேலை செய்தார்களோ. ඔහු බොහෝ පෝසත්ව සිටි නිසා ඔහුගේ මාලිගාවේ දහස් ගණන් අය සේවය කරා. எல்லா ஞானமும் எல்லா வல்லமையும் அதிகாரமும் செல்வாக்கும் படைத்ததான இந்த மனுஷன் எழுதுகிறதை பாருங்கள். සියලුම බුද්ධියෙන්ද ඥාණයෙන්ද පිරුණා වූ මේ මනුෂ්‍යයා ලියන දේ බලන්න. எல்லாம் மாயை, සියලු දේම නිෂ්ඵලයි. எல்லாம் தற்காலிகம் என்று சொல்லுகிறார். සියලු දේම తాවකාලිකයි. அப்படி என்றால் இந்த ராஜ்யம் எதை நித்தியம் என்று எண்ணியிருப்பார்? එසේනම් මේ රජතුමා කුමක්ද සදාකාලිකයි කියලා සිතන්නට ඇත්තේ? பரலோக ராஜ்யம் மாத்திரம்தான் நித்தியம். ස්වර්ග රාජ්‍ය පමණයි සදාකාලිකයි. அவருக்கு இருந்த எல்லா செல்வாக்கையும் விட்டு அவர் சொல்லுகிறார், இவைகள் தற்காலிகம். ඔහුට තිබුණු සියලුම සම්පත් වලට වඩා ඔහු ඒ සම්පත් දෙස බලා කියන මේවා ஆனால் తాවකාලිකයි. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்? නමුත් ඇදහිලිවන්තයන් වෙන ඔබයි මමයි කුමක්ද සිතන්නේ? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපට උගන්වනවා. என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், කුමක්ද උන්වහන්සේ අපට උගන්වන්නේ? நாங்கள் சுக்கோத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். අපිව සුකෝත් වලට ගෙනාවිත් තිබෙනවා. எல்லாம் தற்காலிகமானது. මේ සියලු දේම Everything తాවකාලිකයි. is temporary. සියලු දේම తాවකාලිකයි. ஆனால் இந்த தற்காலிகமானதை நாங்கள் நினைக்காதபடியால் නමුත් අපි මේ తాවකාලික දේ ගැන අපි සිතන්නේ නැති නිසා விசுவாசிகளாகிய நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ඇදහිලිවන්තයන් වෙන අප කුමක්ද සිතන්නේ? நாங்க நல்ல ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும், අපි සියලු දේ තුල සියලු සම්පත් වලින් பெரிய பேர் புகழோடு இருக்க අපගේ வேண்டும், නම ඉතාමත් විශාල වෙන්න இந்த ඕන. உலகத்திலே லட்சக்கணக்கான வருடங்கள் ஜீவிக்க போகிறோம் என்று தான் நினைத்துக் கொள்ளுகிறோம். මේ ලෝකේ බොහෝ දින ලක්ෂ ගණන් දින අපි ජීවත් වෙන්න යනවා කියලා අපි இவைகள் සිතනවා. எல்லாம் தற்காலிகம். මේ සියලු දේම తాවකාලිකයි. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மாத்திரம்தான் நிரந்தரம் என்று நாங்கள் நினைத்தால் නමුත් පොරොන්දු දේශයේ පමණයි සදාකාලික කියලා අපි සිතුවා. அந்த நித்திய ராஜ்யம் மாத்திரம்தான் நிரந்தரம் என்று நாங்கள் நினைத்தால் සදාකාල රාජ්‍ය පමණයි සදාකාලයේ තියෙන්නේ කියලා අපි සිතුවා. நாங்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட අපි மாட்டோம். පොඩි පොඩි දේවල් වලට අපි රණ්ඩු දවර වෙන්නේ இந்த නැහැ. உலகத்திலே கட்டி எழுப்பி நான் ஐஸ்வர்யவாய் நான் இருப்பேன் என்று பணத்துக்கு பின்ன ஓட மாட்டோம். මේ ලෝකයේ සියලු දේම ගොඩ නැගලා මම ඉතාමත් සඵලත්වයෙන් ජීවත් වෙනවා කියලා සිතන්නේ නැහැ. பொறாமைப்பட மாட்டோம். අපි ඊර්ෂ්‍යාවන්නේ නැහැ. இன்னைக்கு நிறைய கடன் வாங்கி நாங்கள் காரியங்களை செய்கிறோம், கடன்காரனா இருக்க மாட்டோம். අපි අද කාලේ බොහෝ ණය අරගෙන බොහෝ දේවල් කරනවා. අපි ණයකාරයෝ இன்னைக்கு වෙන්නේ නැහැ. அநேக விசுவாசிகள் கடன் வாங்கி தாங்கள் ஏதோ ஒரு மாளிகை கட்டுவோம் என்ற ஒரு எண்ணம் අද போல. බොහෝ ඇදහිලිවන්තයන් කරන්නේ කුමක්ද? ණයට අරගෙන විශාල මාලිගා කොට නගන්න හදනවා. பிரசங்கி சொல்றான், ඒ දේශනාකාරයා පවසනවා. தற்காலிகம். ඒවා සියලු දේම తాවකාලිකයි. எல்லாம் மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலமாயிரு. මේ සියලු දේම නිෂ්ඵලයි සිතට ඊටම කනස්සල්ලුයි කියලා. இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் මේ දේ ගැන කියලා දෙන්න තමයි சுக்கோத்துக்கு ஆண்டவர் இவர்களை கொண்டு வருகிறார். ස්වාමීන් වහන්සේ සුකෝත් වලට ඔවුන්ව ගෙනින්නේ. படிச்சு கொடுக்கிறார், எல்லாம் தற்காலிகம் தான். උන්වහන්සේ උගන්වලා දෙනවා මේ සියලු දේම తాවකාලිකයි. ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த இடத்துல இருக்கிறதான இந்த கூடாரங்கள் தற்காலிகம். அதே போலதான் இந்த உலகமும் உங்களுக்கு. ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ට උගන්වනවා ඔවුන් ඉන්න ස්ථානයේ තිබෙනා ඒ කූඩාරම් සියලු දේම
තාවකාලිකයි වගේ මේ ලෝකේ තියෙන දේවල් ஆகவே තාවකාලිකයි. தான் இயேசு இந்த உலகத்துல பண்ணினதான முதல் பிரசங்கத்துல சொல்லுகிறார். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ මේ ලෝකේ කළා වූ ප්‍රථම දේශනාවේ මෙලෙස පවසනවා. மத்தேயு 4:17 இப்படி வரைகிறது. මතේ සුභාරංචි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය 17 වෙනි වගන්තියේ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේ පවසනවා පසුතැවිලි වෙල්ල ස්වර්ග රාජ්‍ය අත ළඟය. யோவான் ஸ்நானகன் යෝහානස් බෞතිස්ත இயேசுவுக்கு முன்னோடியாய் இருந்த மனுஷன். යේසුස් වහන්සේට පෙරටු පැමිණ அவருடைய முதல் பிரசங்கத்தில் அவரும் சொல்லுகிறார், ඔහුගේ ප්‍රථම දේශනාවේ ඔහුත් පවසනවා. என் ஜனமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. මාගේ ජනයනි පසුතැවිලි වන්න ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍ය අත ළඟය. இவர்களுக்கு தெரியும் யாவும் சுக்கோத்தாய் இருக்கிறது, தற்காலிகமாய் இருக்கிறது. මොවුන් හොඳටම දන්නවා මේ සියලු දේම తాවකාලිකයි இந்த කියලා. உலக வாழ்க்கையே எங்களுக்கு சுக்கோத்தா, தற்காலிகம். මේ ලෝකයේ අපගේ ජීවන කාලයේ සුකොත් තමයි සියලු දේම తాවකාලිකයි. யாத்ராகமம் 13:20 நேராக கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுவோம். අපි නික්මයාම පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි වගන්තියට පෙරලා ගමු. ඔහු සුකොත් නම් ස්ථානයේ ගමන් කර වනාන්තරයේ අද්දර ඒතාම්හි කඳවුරු බැඳගත්තෝය. அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணம் பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த யாத்திரையிலே මේ ස්ථාන අපි බලනවා ඔවුන්ගේ මේ ගමන තුල முதல்ல ஆண்டவர் சுக்கோத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ප්‍රථමයෙන් ස්වාමීන් වහන්සේ සුකොත් ගැන කියා දෙනවා. Don't worry, everything is temporal. கவலைப்படாதீங்க, எல்லாம் தற்காலிகம்னு படிச்சு கொடுக்கிறார். කනගාටු වෙන්න එපා. සියලු දේම తాවකාලිකයි කියලා. ஆனால் சுக்கோத்திலிருந்து இப்ப இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். නමුත් දැන් සුකොත් වල සිට ස්වාමීන් වහන්සේ තවත් ස්ථානයකට ගෙන යනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். ඉස්රායල් ජනතාව පාගමනින් යනවා. இப்பொழுதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போய் சேருவோமான்னு யோசிக்கிறாங்க. දැන් හරි අපි අපට දුන්නා පොරොන්දු දේශයට යයිද කියලා හිතාගෙන ගමන් කරනවා. ஆனா இப்ப எங்க கொண்டு போய் ஆண்டவர் இவரை நிறுத்துகிறார் නමුත් என்றால் ස්වාමීන් වහන්සේ දැන් ඔවුන් කොහෙටද ගෙනියලා නතර කරන්නේ? ஏத்தாமில போய் நிக்கிறாங்க. ඒතාම්හි ඔවුන්ව නතර කරනවා. ஏத்தாம் என்றால் எபிரியோ பாஷையிலே என்ன அர்த்தப்படுகிறது? ඒතාම් කියන එකේ එබ්‍රෝ භාෂාවේ අර්ථය නම් அடைக்கப்பட்டதான ஒரு இடம். වැසු ස්ථානය. இவங்க யோசித்தாங்க, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. අපට නිදහස ලැබුණා කියලා ඔවුන් සිතනවා. நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னு யோசிப்பீங்க, உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. ඔබ ගැලීම ලැබුව ගමන ඔබ සිතන්නට පුළුවන් ඔබට සියලු දේ තුලින් ඔබ ගැලීම ලැබුවා. ஆண்டவர் முதல் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ ප්‍රථමයෙන් ඔබට කියා දෙන්න உங்களுடைய දෙයක්. வாழ்க்கையே தற்காலிகம். ඔබගේ ජීවිතයම తాවකාලිකයි. இரண்டாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? දෙවන උන්වහන්සේ අපට උගන්වන දේ නම් ஏத்தோமுக்கு கொண்டு போகிறோம். ඒතාම්හි උන්වහන්සේ තබනවා. அங்க எல்லாரும் அடைக்கப்பட்டதான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ඒ ස්ථානයේ සියලු දෙනාම වැසි අසුවී සිටින. யாத்ராகமம் 14:3 இப்படி வரைகிறது. නික්මයාම පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. පාරාවෝද ඔහු දේශයේ මම්මුලා වී සිටිති. ඔහු කාන්තාරයේ අසු වී සිටිති යයි ඊශ්‍රායල් පුත්‍රයන් ගැන කියනවා ඇත. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. කාන්තාරයේ ඔවුන් අසුවී සිටිනවා. இப்ப எங்க வந்திருக்கிறார்களாம்? ඔවුන් කොහෙටද ඇවිල්ලා සිටින්නේ? ஏத்தோம் என்றதான அடைக்கப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. ඒතාම් කියනවා ඒ වැසී තිබෙනා වූ ස්ථානයේ පැමිණ සිටිනවා. ஏத்தாம் என்றதான இடம் அடைக்கப்பட்டதான ஒரு இடம் என்று அடையாளப்படுகிறது. ඒතාම් කියන ස්ථානයේ අසුවී සිටින ස්ථානය කියලා. இவர்கள் ஒரு பக்கமாய் பார்க்கும் பொழுது මොවුන් එක පැත්තක බලන අවස්ථාවේදී மேடுகளும் மலைகளும் இருந்தது. කඳුසා හෙල් තිබුණා. மறுபக்கத்திலே போவோம் என்று யோசித்தால் අනිත් පැත්තට යමු කියලා සිතන වෙලාවේ அங்கும் மேடுகளும் அங்கு மலைகளும் இருந்தது. කඳුසා හෙල් තිබුණා. சரி, முன்னேறி செல்வோம் என்று போனால் හරි ඉදිරියට ගමන් කරමු කියලා සිතන அங்கு අවස්ථාවේ செங்கடல் ඒ அடைத்திருக்கிறது. රතු මූදෙන් වැසී තිබුණා. செங்கடலை தாண்டியவர்களால போக முடியல. රතු මූද පසු කර යන්නට சரி, බැහැ. இந்த யாத்திரையில வேறொரு பக்கமாய் போவோம் என்று මේ අපගේ මේ ගමන තුල තවත් මාර්ගයකින් යමු பின்னாலே කියලා. திரும்பி பார்க்கும் பொழுது පසුපස හැරි බලන වෙලාවේදී பார்வோனின் சேனை இவர்களை கொல்லும்படியாகி வந்து கொண்டிருக்கிறது. පාරාවෝගේ සේනාව මොහුණු මරණ පිණිස பாருங்க, ලෝකෙ அடைப்பட்டதான ஒரு இடம். බලන්න මොහුණු අසුවී සිටියා. சில வேளை සමහරක් වෙලාවට நீங்களும் அந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கலாம். ඔබත් මේ ආකාරයෙන් සිටින්නට පුළුවන්. வலது பக்கத்துல போக முடியல, ඔබගේ දකුණු පැත්තට යන්නට බෑ. இடது பக்கத்துல போக முடியல, වම් පැත්තට යන්නට බෑ. முன்னாலேயும் போக முடியல. ඉදිරියට යන්නට බෑ. முன்னேறி செல்ல பார்த்தா அங்க செங்கடல் இருக்குது. ඉදිරියට යන්නට බැලුවා යන්නට බෑ රතු මූද சரி, තිබෙනවා. இந்த இடத்தை விட்டு நாங்க மறுபடியும் எங்க நாட்டுக்கு போவோம் நினைக்கிறோம். හරි මේ ස්ථානයේ සිටින්න අපි නැවතවත් අපගේ දේශයට යමු කියලා ஆனா හිතනවා. பின்னால பார்த்தா නමුත් පසුපස බැලුවා නම් பார்வோன் துரத்தி கொண்டு வரான். පාරාවෝගේ සේනාව හඹා එනවා. எந்த பக்கத்துல போவது?
කොයි පැත්තටද ஒரு යන්නේ? இக்கட்டான சூழ்நிலை. බොහෝ අමාරු තත්වයක්. இயேசுவை விசுவாசித்த ஜனங்கள் உண்மைதான். යේසුස් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உண்மைதான். ගැලීම ලැබුවා අය තමයි. நான் ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்கள் உண்மைதான். ඔවුන් බෞතිස්ම ලැබුවා තමයි. பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வந்த ஜனங்கள் என்பது உண்மைதான். පැරණි ජීවිතය අත්හැරලා පිටතට පැමිණි ජනයන් තමයි. இப்ப எங்க வந்திருக்கிறோம்? අපි දැන් කොහෙටද පැමිණි සිටින්නේ? சுக்கோத்தை கடந்து வந்திருக்கிறோம். සුකෝත්ව පව කරමින් පැමිණි සිටිනවා. இப்பொழுது நாங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம். දැන් අපි අසුවි සිටින්නා වූ ස්ථානයට පැමිණි இந்த සිටිනවා. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வචனம் මේ වචන අසාගෙන සිටින දෙවියන් වහන්සේගේ நீங்க දරුවෝ. சில வேளை இந்த நாள்ல அந்த நிலைமையில இருக்கலாம். සමහර කාලයට ඔබ මේ ආකාරයේ මේ தත්ත්වයේ සිටින්න පුළුවන් දවසේදී. நீங்கள் திட்டம் போட்டபடி முன்னேறி செல்ல முடியல. ඔබ සිතාගත්ත හැටියට ආකාරයට ඉදිරියට යන්නට බෑ. All your plans are failed in your life. ඔබගේ සියලුම සැලසුම් වල ඔබ පරාජයට පත් වෙලා உங்களுடைய ඉන්න திட்டம் පුළුවන්. எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். සියලුම පැත්තෙන් අපි අසුවි සිටිනවා. பண விஷயத்திலே நெருக்கப்பட்டு இருக்கிறோம். මුදල් වලින් අපි අසුවි සිටිනවා. குடும்ப காரியங்களில் நெருக்கப்பட்டு අපගේ இருக்கிறோம். පෞල් ප්‍රශ්න තුලින් අසුවි සිටිනවා. வேலை பிரச்சனைகள் நெருக்கப்பட்டு இருக்கிறோம். අපගේ වැඩ නිසා අපි අසුවි සිටිනවා. எத்தனையோ காரியங்களில் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. අපි බොහෝ කාරණා තුලින් අසුවි සිටිනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கதறி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ඉස්රායල් ජනතාව මෙලෙස මොරගසන්නට ඇති කියලා මා සිතනවා. ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? ඇයි ස්වාමිනී අපට මෙවන් உம்மை තත්ත්වයක්? நம்பி அல்லவா வெளியே வந்தோம். ඔබ කෙරෙහි විශ්වාසය තබා නොවේද? உம்மை நம்பி அல்லவா பழையவைகளை விட்டு வெளியே ඔබ வந்தோம். කෙරෙහි විශ්වාසය තබා නොවේද? අපගේ පැරණි දේවල් අතහැර உம்மை ඉදිරියට. நம்பி அல்லவா பழைய இடத்தில் ராமசேஸில் இருந்து வெளியே வந்தோம். ඔබ කෙරෙහි විශ්වාසය තබමින් නොවේද? අපි රාමසිස් වලින් පිටත් වෙලා. உம்மை நம்பி அல்லவா சுக்கோத்தை விட்டு இப்பொழுது நாங்கள் ஏத்தாமுக்கு வந்தோம். ඔබ කෙරෙහි විශ්වාසය තබා නොවේද? අපි සුකෝත් හි සිට ඒතාම් හිට පැමිණ සිටින්නේ. நாங்கள் என்ன செய்வது என்று திகைத்து போயிருக்கிறோம். දැන් අපි කුමක්ද කරන්න කියලා අපි බලා සිටිනවා. கர்த்தரவடி ஜெபங்களை கேட்டார். ස්වාමින් වහන්සේ ඔවුන්ට ඇහුම්කම් දුන්නා. அருமை தேவ ஜனமே, ස්වාමින් වහන්සේගේ ප්‍රේමවන්ත ජනයා உங்களுடைய ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ඔබගේ මාගේ යාඥාවට පිළිතුරු දෙන්නා වූ දෙවි කෙනෙක් සිටිනවා. எமது புதிய யாத்திரையில் අපගේ නව ගමනේදී எங்களுக்கு முன்னோடியாய் இருக்கிறது யார் தெரியுமா? අපගේ ඉදිරියෙන් සිටින්නේ තැනත්ත කවුද? எங்களுடைய ஆண்டவர். අපගේ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் අපගේ இருக்கிறார். කැඳවපු තැනන් වහන්සේ සැබෑ දෙවියන් எங்களுடைய වහන්සේ. கூக்குரலை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். අපගේ මොර ගැසීම ඇහුම්කම් දෙන எங்களுடைய அடைப்பட்ட சூழ்நிலை அவர் அறிவார். අපි අසුවි සිටින්නා වූ ස්ථානයේ වාතාවරණය දන්නවා. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ඔබ කැළඹෙන්නට එපා. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. කනගාටු වන්නට එපා. இந்த ஏத்தாமுக்கு ஒரு முடிவு வரும். ඒ තහම් වී සිටින ඔබට අඩ- ගැලීමක් වෙනවා. அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு முடிவு நிச்சயமாய் வரும். අසුවි සිටින්නා වූ ඒ වාතාවරණයට ඔබට පිළිතුරක් පැමිණේ. இப்பொழுது தேவ மனுஷனாகிய மோசே சொல்லுகிறான், මේ අවස්ථාවේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන්ට මෝසෙස් පවසනවා. நீங்க பின்னால பார்க்காதீங்க. ඔබ පසුපස බලන්නට එපා. ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் பார்க்காதீங்க. දකුණ සහ වම අත බලන්නට மற்ற එපා. ஜனங்களை பார்க்காதீங்க. ජනයන් කෙරේ அந்த බලන්නට එපා. மேடுகளை பார்க்காதீங்க. ඒ කඳු හෙල් බලන්නට அந்த එපා. மலைகளை பார்க்காதீங்க. ඒ හෙල් දෙස බලන්නට එපා. பின்னாலே வருகிறதான உங்களுடைய எதிராளியை பார்க்காதீங்க. පිටපස්සේ ඉන්න ඔබගේ එදිරිකාරයා දෙස බලන්නට එපා. முன்னாலே பாருங்கள். ඉදිරියට බලන්න. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේගේ යහපත් முன்னோக்கி பாருங்கள். ඔබ ඉදිරියේ දෙස බලන්න. உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ඉදිරියේ ස්වාමීන් වහන්සේ ආස්කමක් තබා தேவ තිබෙනවා. மனுஷனாகிய மோசே ஆண்டவர் அழைத்து சொன்னார், දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් මෝසෙස් වහන්සේ පැවසුවා. கூப்பிட்டு கேட்கிறார், "உன்னுடைய கரத்துல என்ன இருக்கு?" වහන්සේ අඬ අසනවා මෝසෙස්ගේ அவன் ගෙනාසේ කුමක්ද? சொல்ற, "ஆண்டவரே ஒண்ணும் இல்லப்பா." මගේ දෑතේ කිසිම දෙයක් නැහැ. திரும்ப ஆண்டவர் சொல்ற, "உன்னை கையில என்ன இருக்குது?" නැවතත් ස්වාමීන් වහන්සේ අතන ඔබේ අතේ කුමක්ද அவன் තිබෙන්නේ? சொல்ற, "இந்த கையிலோட கோல் மாத்திரம் தான் இருக்கு." මාගේ අතේ සැරෑටියක් පමණයි இன்னைக்கு තිබෙන්නේ. நான் உங்களோட கேட்க මම விரும்புகிறேன், ඔබගෙන් අසන්නට කැමතියි. உங்கள் கரத்துல என்ன இருக்கு? ඔබගේ දෑතේ කුමක්ද තිබෙන්නේ? செலவிட பணம் இருக்காது. සමහර කාලට මුදල් නැත. உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். සමහර කාලට ඔබ දුබල වී ඇති. சோர்ந்து போய் இருக்கலாம். ඔබ දුබල වී සිටින්න எல்லாவற்றையும் පුළුවන්. இழந்து போனவர்களாய் සියලු இருக்கலாம். දේවල් හිමි වෙන්නට ඇති. ஆனால் உங்களுக்கு உள்ளதை නමුත් ඔබට තිබෙන දේ கர்த்தருக்கு முன்பதாக நீட்டுங்க. ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ දික් කරන්න. அவனுக்கு கையில இருந்ததை நீட்டினான். ඔහුගේ අතේ තිබුණ දේ ඔහු දික් කළා. அருமை தேவஜனமே, ස්වාමීන් වහන්සේගේ வேதம் අපේ இப்படியாக வரைகிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මේ யாத்ராகமம் 14 அதிகாரம் 16 வசனம். නික්මයාම පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි වගන්තිය. නුඹේ සරේටිය ඔසවා නුඹේ අත මුහුද කෙරෙහි දිගු කොට ඒක බෙදන්න. ඊශ්‍රායල් පුත්‍රයෝ මුහුද මැදට වියලි භූමිය පිට යන්නෝය. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள்.
ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ මෝසෙස් දෙස බලා පවසනවා. உன்னுடைய கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. නුඹේ අතේ තිබෙනා වූ සැරෑටියේ මුහුදට පෙන්වන්න කියලා. அந்த வேளையிலே ඒ අවස්ථාවේදී அந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்து போகும். ඒ මුහුද දෙබෑ මැදින් දෙබෑ වුණා. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ මෙලෙස පවසනවා. விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், අදේලි වන්තෙන් දෙස බලා මෙලෙස உங்களுடைய கரத்துல என்ன இருக்குது? ඔබගේ දෑතේ කුමක්ද? ஆண்டவருடைய வார்த்தை இருந்தால் ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තිබුණා. உங்களுடைய பிரச்சனைக்கு நேராக ඔබගේ ප්‍රශ්නෙට එරෙහිව ஆண்டவருடைய வார்த்தையாகிய வாக்குத்தத்தங்களை கொஞ்சம் நீட்டுங்க. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ නැත්නම් පොරොන්දු වචනේ දික් කරන්න. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பேசுங்க. ස්වාමීන් වහන්සේගේ පොරොන්දු වචනේ පවසන්න. அந்த கோலாகிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, ඒ සැරෑටියේ නැමැති ස්වාමීන් වහන්සේගේ පොරොන්දු அந்த වචනේ, தேவ வார்த்தையை ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ உங்களுடைய பிரச்சனைக்கு முன்னால கொண்டு ඔබගේ வரங்க. ප්‍රශ්නේ ඉදිරියට ගෙනෙන அந்த අවස්ථාවේදී பிரச்சனை ரெண்டா பிளக்கும். ඒ ප්‍රශ්නේ මැදින් දෙබෑ වෙලා යනවා. ஹalleluya. Hallelujah. அந்த செங்கடலுக்கூடாக ඒ රතු මූද තුලින් இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்றாங்க. ඊශ්‍රායල් ජනයන් ගමන් කරනවා. அருமை தேவ ஜனமே, ස්වාමීන් වහන්සේගේ යහපත් ජනේ, நீங்களும் நானும் ஒரு செங்கடலுக்கு கூடாக கடந்து செல்ல வேண்டும். ඔබයි මමයි ඒ රතු මූදක් තුලින් ගමන් කරන්න. இந்த சமுத்திரத்தை ஏன் சிவந்த சமுத்திரம் என்று அழைக்கிறார்கள் என்று நான் சில வேளைகளில் யோசித்தது உண்டு. මේ මුහුද ඇයි රතු මුහුද කියලා සියලු දෙනාම නමුත්‍යා අඬගසන්නේ කියලා මම කල්පනා කරලා බලලා තිබෙනවා. நான் கொஞ்சம் சரித்திரத்துக்கு கூடாக பார்த்து செல்லும் பொழுது මම පොඩ්ඩක් මේ ගැන සොයා බැලුවා. இந்த காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். මේ දේ ගැන මම දැනගත්තා. இந்த சிவந்த சமுத்திரம் මේ රතු මුහුද சில காலங்களிலே அப்படி தணிந்து போகும், தண்ணீர் குறைவாக மாறும். මේ රතු මුහුදේ සමහර වෙලාවට වතුර අඩු වෙලා යනවා. அந்த வேளைகளிலே මේ අවස්ථාවේදී அந்த சமுத்திரத்திற்குதான சில கொடிகள், செடிகள் இல்லாவிட்டால் கொடிகள் அப்படியே படர்த்தியாக வளர்ந்து வருமா. සමහර ශාක වර්ග ඇති වෙනවා ඒ ස්ථානයේ. இந்த கொடிக்கு பேர் என்னவென்றால் මේ ශාක වර්ගයේ නම කුමක්ද නම් அல்காய் என்று சொல்லுவார்கள். අල්ගායි කියලා කියනවා. ALGAE அல்காய் என்று சொல்லுவார்கள். අල්ගායි කියලා කියනවා. இப்படியாக படர்ந்து வருகிற அந்த கொடி මෙවැනි ආකාරයෙන් මේ පැතිරෙනා වූ தூரத்திலிருந்து பார்க்கும்போது ඒ වැල් දෙස දුර ඉඳලා බලනකොට රතුම රතු පාට சிவந்து இருக்கும். ඒ රතු පාටට තිබෙනවා. ஆகவே தான் இந்த சமுத்திரத்துக்கு மாத்திரம் சிவந்த சமுத்திரம் என்று ඒ பெயரிட்டார். නිසා තමයි මේ මූදට පමණක් රතු මූද කියලා නම ஆனா දැක්කේ. ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்தது தெரியுமா? නමුත් දෙවියන් වහන්සේගේ අරමුණ කුමක්ද? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் මේ ඊශ්‍රායල් ජනයා ஏத்தாமில் இருந்து புறப்பட்டு ඒ තාමේ සිට පිටත් වෙලා இந்த சிவந்த சமுத்திரத்துக்கூடாக அங்கு செல்ல வேண்டும். මේ රතු මූද තුලින් එගොඩට යන්න இந்த ඕන. சிவந்த சமுத்திரத்துக்கூடாக கடந்து மறுபக்கம் செல்ல මේ வேண்டும். රතු මුහුද පහු කරගෙන එගොඩට යන්නට அது ඕන. ஆண்டவருடைய ඒ திட்டம். තමයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම. அப்ப இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா එහෙනම් දැන් කොහෙද ඇවිල්ලා ඉන්නේ මේගොල්ලෝ? முன்பதாக இருக்கிறது சிவந்த சமுத்திரம். ඉදිරියෙන් තිබෙන්නේ රතු මුහුද. ஆண்டவருடைய வார்த்தையினால் வெட்டப்படுகிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනෙන් දෙබෑ කරන ලබනවා. கோலினால் அடிக்கப்படுகிறது. ස්වාමීන් මේ සැරෑටියෙන් පහර දෙන්න ලබනවා. அதுதான் இயேசுவின் ரத்தம் என்று புதிய ஏற்பாட்டில் ඒ அடையாளப்படுத்துகிறது. තමයි දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ ලේ කියලා අලුත් ගිවිසුම අපි බලනවා. புதிய ஏற்பாட்டிலே அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தம் என்று அடையாளப்படப்படுகிறது. ඒ තමයි අලුත් ගිවිසුමේ යේසුස් වහන්සේ කල්වාරි ලේ කියලා සලකුණක් அவர் හැටියට. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ඔහු පාර දෙන්න ලැබුවා, ඔහු බිඳුන් ලැබුවා. கல்வாரியில் அடிக்கப்பட்டதான இரத்தத்தினால் நாங்கள் சுத்திகரிக்கப்படலாம். කල්වාරි පහර ලැබුවා වූ ඒ ලේ වලින් අප පවිත්‍ර වෙන්නට ඕන. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, මේ වචන අසාගෙන සිටින දෙවියන් වහන්සේ ඥානිනවා. இன்னமே தாமிலே நீங்கள் இருந்தால், ඔබ තාම ඒ තාම මේ සියල්ල සිටිනවා. நீங்கள் மறுபடியும் கடந்து செல்ல விரும்பினால் ඔබ නැවතත් නික්මයන්ට இயேசுவின் කැමති. இரத்தத்தினால கழுவப்படணும். යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සෝදනු ලබන්න. அதுக்கு அவருடைய வார்த்தை முக்கியம். ඒට දෙවියන් වහන්සේගේ වචනය අවශ්‍යයි. அப்ப கடந்து செல்லுகிற பொழுது ඔබ ගමන් කරන වෙලාවේ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுபக்கம் சென்ற பொழுது ඊශ්‍රායල් ජනයන් ඒ රතු මුහුද පහු කර එගොඩට ගිය කල கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பார்த்தாங்க. ඔවුන් පොඩ්ඩක් පසුපස හැරී இவருடைய ගියා. விரோதிகள் அவருக்கு நேராக வருகிறார்கள். ඔවුන්ගේ විරෝධකාරයන් ඔවුන්ගේ පිටුපස හඹා එනවා. யாத்ராகமம் 14 அதிகாரம் 26 வசனம் இப்படி வரைகிறது. නික්මයාම් පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි වගන්තිය මෙලෙස පවසනවා. ස්වාමින් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට ජලය මිසරවරුන් පිටද ඔවුන්ගේ රථ සහ අසරුවන් පිටද හැරි එන පිණිස නුඹේ අත මුහුද කෙරෙහි දිගු කරන්නයි කීසේක. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும் படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார்.
இப்ப இந்த எதிராளிகள் எல்லாம் உள்ளே வந்த உடனே මේ ඉදිරි කාර්යයන් සියලු දෙනාම ජල මැදට පැමිණි කල. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කුමක්ද කිව්වේ? அதே கோலை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேல நீட்டி මෝසස් ටිකුවා ඒ සැරෑටියම රැගෙන නැවතතාවගේ මූදට පෙන්වන්න. உங்களுக்கு விரோதமாய் வருகிற சாத்தானுக்கு மீதாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாகிய வார்த்தையை நீட்டுங்க. ඔබට විරුද්ධ ඉන්නා වූ සාතන් දෙස බලලා ස්වාමින් වහන්සේගේ වචනේ දියු කරන්න. வேதம் சொல்லுகிறது ස්වාමින් වහන්සේගේ වචනේ පවසන. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் எழும்புவன் யார்? ස්වාමින් වහන්සේ මාගේ පක්ෂයේ සිටින සේක් නම් මට විරුද්ධ වන්නේ කවරද? அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். කැඳවපු තැනන් වහන්සේ සැබෑව සිටින. வனாந்திரத்துல வந்தவனே பாதை கிடையாது. උන් කාන්තාරයට පැමිණි කලේ කිසිම මාර්ගයක් නැහැ. இரவு வேளையிலே வெளிச்சம் கிடையாது. රාත්‍රී කාලයේදී උන්ට ආලෝකයක් නැහැ. மத்தியானத்திலே நடக்கும்படியாக பாதை இல்லை. උන්ට දවල් කාලයේදී ගමන් කරන්නට කිසිම මාර්ගයක් නැහැ. எங்கு செல்லுவார்கள்? කොහෙටද ගමන් எப்படி செல்லுவார்கள்? එලෙසද ගමන් කරන්නේ? சில வேளை அதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கலாம். ඒක තමයි ඔබගේ වාතාවරණය ඇතුළත. எங்கு செல்லுவேன்? මම කොහෙද යන්නේ? எப்படி செல்லுவேன்? එලෙසද යන්නේ? எப்பொழுது நான் பரலோகம் போய் சேருவேன்? කවදාද මම ස්වර්ග ராஜ்‍යයට යන්නේ? எப்பொழுது நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவேன்? කවදාද මගේ පොරොන්දු දේශයට මම යන්නේ? அருமை தேவஜனமே, ස්වාමින් වහන්සේ තුළ යහපත් ජනේ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற வழியே கிடையாது. ඊශ්‍රායල් ජනයට කිසි වෙන මාර්ගයක් නැහැ. ஆண்டவரை மாத்திரம் பார்க்க வேண்டியது. දෙවියන් වහන්සේ කෙරේ පමණක් බලන්නට ඕන. உங்களுக்கும் எனக்கு வேற வழியே கிடையாது. ඔබටත් මටත් වෙන කිසිම මාර්ගයක් இந்த නැහැ. சூழ்நிலையிலே, මේ இந்த වාතාවරණය உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் මේ ලෝකයේ තිබෙන කුමන වාතාවරණයක් நீங்கள் තුළ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ඔබ ස්වාමින් වහන්සේ දෙස බලා මොර ගැසුවා. அவர் உங்களை வழி நடத்துவார். වහන්සේ ඔබට මඟ පෙන්වයි. வேதம் சொல்லுகிறது, ස්වාමින් වහන්සේගේ වචනේ පවසනවා. மூன்றாவது இடத்துக்கு வந்து விட்டார்கள் இப்பொழுது. තුන්වෙනි ස්ථානට පැමිණියා. ஆண்டவர் எப்படி அவர்களை வழி நடத்தினார் தெரியுமா? ස්වාමින් වහන්සේ කෙලසද ඔවුන්ට මඟ පෙන්වයි. மேக ஸ்தம்பத்துக்கூடாகவும் වලා ටැඹක් ලෙසද அக்கினி ஸ்தம்பத்துக்கூடாகவும் கர்த்தர் அவர்களை வழி ගිනි நடத்தினார். ටැඹක් ලෙසද උන්වහන්සේ ඔවුන්ට මඟ පෙන්වුවා. யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் නික්මයාම පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 21ஆம் 22ஆம் வார்த்தைகள் இப்படி வரைகிறது. 21 වෙනි සහ 22 වෙනි වගන්ති මෙලෙස ලියා තිබෙනවා. அவர்களை இரவிலே நடத்தி செல்லும்படியாக ඔවුන් රාත්‍රියේ උන්ට මඟ පෙන්වන පිණිස அக்கினி ஸ்தம்பம் முன்னே சென்றதாம். ඒ ගිනි ටැඹක් මෙන්න ගමන් කළේය. பகலிலே நடப்பதற்கு ඔවුන් දවල් කාලයේ ගමන් කරන පිණිස மேக ஸ்தம்பத்தை அனுப்பினார். වලා ටැඹකින්ද ගමන් කරසේක. சில வேளை நீங்க யோசிக்கலாம், எப்படி என்ற எதிர்காலம் இருக்கும்? ඔබ සමහරක් වෙලාවට කල්පනා කරන්න පුළුවන් කෙලෙසද මගේ අනාගතය කියලා. கர்த்தரை நோக்கி பாருங்க. ස්වාමින් වහන්සේ දෙස බලන්න. அவருடைய ராஜ்யத்துக்காக ஓடுங்க. උන්වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා දුවන්න. ஆண்டவருக்காக வாழுங்க. ස්වාමින් වහන්සේ උදෙසා ජීවත් உங்களுடைய වෙන්න. எண்ணம் எல்லாம் பரலோக ராஜ்யம். ඔබගේ සියලුම සිතුවිලි ස්වර්ග රාජ්‍ය කෙරෙහි තිබේවා. என்னுடைய உங்களுடைய எண்ணம் எல்லாம் ඔබගේ මාගේ සියලුම සිතුවිලි எங்களுடைய இந்த பயணத்திலே, මේ අපගේ මේ ගමනය තුළ எங்களுடைய இந்த யாத்திரையிலே මේ ගමනය තුළ நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் போய் செல்ல வேண்டும். මම මට දුන්නා පොරොන්දු දේශයට යන්නට ඕන. அவர் வழிகளை திறப்பார். උන්වහන්සේ මඟ පහදයි. அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறவர். මේ වැසී තිබෙනා වූ මාර්ග විවෘත කරයි. அடைக்கப்பட்ட இருந்ததான செங்கடலை இரண்டாய் பிரித்தவர். මේ වැසී තිබුණා වූ ඒ රතු මූද දෙබෑ කළා වූ තැනන් இன்றைக்கு වහන්සේ. சில வேளை நீங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். සමහරක් වෙලාවට ඔබ අසුවී සිටින්නට පුළුවන්. ஆண்டவர் இரண்டாய் பிளந்து உங்களை அனுப்புவார். ස්වාමීන් වහන්සේ දෙකට බෙදා එතනින් පිටත් இஸ்ரவேல் කරනවා. ஜனங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ඊශ්‍රායල් ජනතාව කවදාකවත් සිටුවේ නැහැ. எதிர்பார்க்காத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ඔබ බලාපොරොත්තු නොවුනා උදේ කරන තැන තමයි අපගේ දෙවියන් වහන්සේ. புதிய ஏற்பாட்டிலே අලුත් ගිවිසුමේ இயேசு தான் எங்களோட வழிகாட்டியா යේසුස් இருக்கிறார். වහන්සේ තමයි අපගේ මඟ පෙන්වන්නේ. ஆண்டவர் சொன்னார், දෙවියන් වහන්සේ පැවසුවා. என்னை அல்லாமல் මා කෙරෙන් තොරව ஒருவனும் பிதாவினிடத்துல போவது கிடையாது. කිසි කෙනෙක් දෙවියන් පියාණන් වහන්සේ ළඟට යන්නේ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். මම මාර්ගයේ සත්‍ය ජීවනයේද මමයි. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේගේ යහපත් ජනේන. நாங்கள் சுக்கோத்திலே இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். අපි සුකෝත් වල සිටිනට පුරුදු වෙන්න நாங்க ඕනේ. யோசிக்கணும், இந்த உலகமே எங்களுக்கு தற்காலிகம் என்று. අපි කල්පනා කරන්නට ඕන මේ ලෝකේ අපට తాවකාලිකයි කියලා. ஏதோவுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போவார். ඒ තාම් වලට දෙවියන් වහන්සේ අපව ගෙනියයි. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும். සියලුම මාර්ග වැසී තිබේ. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு, නමුත් ස්වාමින් වහන්සේගේ වචනයගෙන அந்த கோலை கொண்டு ඒ සැරෑටියගෙන அடைக்கப்பட்ட வாசலை உங்களுக்கு திறந்து ඒ கொடுப்பார். වැසී තිබෙනා වූ දොරටු උන්වහන්සේ විවෘත நீங்க කරනවා. அழகா நடந்து போவீங்க. ඔබ අලංකාර සැවිදට යන්න. மூடப்பட்டிருந்த வாசல் ඒ වැසී තිබෙන ஆண்டவருடைய දොරටු பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டது. ස්වාමින් වහන්සේගේ දරුණු විවෘත කරනු ஆனா ලැබුණා. உங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துரு නමුත් ඔබට විරුද්ධ පැමිණියේ සතුරා வெளியில வந்த உடனே ඒ මගට පැමිණි කල அந்த திறந்த வாசல் ඒ හැරුණා වූ දොරටුව அந்த எதிராளிகளுக்கு அடைக்கப்பட்டது. ඒ ඉදිරිකාරවන් උදෙසා ඒ වැසුණා. அதுதான் கர்த்தருடைய காரியம். ඒ තමයි දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව. அதுதான் கர்த்தருடைய கிரியை. ඒ තමයි ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාව. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும்
මේ වලාටැඹ සහ ගිනි තැඹ இஸ்ரவேல் ஜனங்கள் ඉස්රායල් ජනයන්ට அந்த 42 பாளையம் இறங்கின இடங்களையும் கடந்து செல்லும் வரைக்கும் ඔවුන් ඒ කඳවුරු බැඳා වූ තැන් 42 නික්ම වෙන තුරු அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும் வரையும் ඒ ඔවුන්ට දුන්නා වූ පොරොන්දු දේශයට යන තුරුම அது வழி நடத்தினது. ඒ මඟ පෙන්නවා. அருமை தேவஜனமே, ස්වාමීන් වහන්සේ තුළ යහපත් ජනය. இஸ்ரவேலை வழி நடத்தின தேவன் எங்களுடைய தேவன். එදා ඉස්රායල් ජනයන්ට මඟ පෙන්වුවේ අපගේ දෙවියන් වහන්සේ. நீங்களும் நானும் தான் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர். ඔබයි මමයි අලුත් ගිවිසුම ඉස්රායල් වරු. நீங்களும் நானும் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர். ඔබයි මමයි තමයි දෙවියන් වහන්සේ වෙතින් කැඳවුම් ලැබුවා අය. இந்த புதிய பிரயாணத்துக்கு இல்லாவிட்டால் யாத்திரைக்கு நீங்கள் ஆயத்தமே. මේ අලුත් ගමනට ඔබ සූදානම්. கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு நடங்க. ස්වාමීන් වහන්සේගේ දෑත අල්ලගෙන ගමන් කරන්න. உங்களுக்கு ஒருபோதும் தோல்வி வருவதில்லை. ඔබට කිසි කලක පරාජයක් එන්නේ. கடைசியாக ஏசாயா எழுதின புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைகிறது. අවසාන වශයෙන් අපි කියමු යෙසායා පොතේ 43 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි වගන්තිය. බලව මම අලුත් දෙයක් කරන්නෙමි. දැන් ඒක අට ගන්නවා ඇත. නුඹලා ඒක නොදන්නේද? මම කාන්තාරයේ පවා මාර්ගයක්ද වනයේද ගංගාද සාදන්නෙමි. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும். බලව මම අමුතු දෙයක් කරන්නෙමි. දැන් ඒ අට ගන්නවා ඇත කියා දෙවියන් වහන්සේ කියනවා. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்கள் அதை அறியீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். නුඹලා ඒ ගැන නොදන්නවද කියලා ස්වාමීන් වහන්සේ අසනවා. நீங்கள் சென்று கொண்டிருக்கிறதான் இந்த வனாந்தரத்திலே, ඔබ ගමන් කරමින් සිටිනා වූ මේ කාන්තාව வழி இல்லாத இடத்திலே මාර්ගයක් නැති ස්ථානයේ நான் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுவேன். මම නුඹලාට මාර්ග ඇති කරනවා. ஆறுகள் இல்லாத இடத்திலே ගංගා නැති ස්ථානයේ ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் මම சொல்கிறார். ගංගා සාදන්නෙමි කියලා දෙවියන් වහන්සේ පවසනවා. அருமை தேவஜனமே, දෙවියන් වහන්සේ තුල යහපත් நீங்கள் ජනය. எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். ඔබ බලාපොරොත්තු නොවන දේ ස්වාමීන් වහන්සේ කරනවා. நாங்கள் 3 காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள අපි வேண்டும். කාරණා තුනක් මතක තියාගමු. முதலாவது, පළවෙනි කාරණා நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வது சுக்கோத் என்றதான தற்காலிகமான ஜீவியம். අපි මේ ලෝකේ ජීවත් වන්නේ සුකොත් හීනම් නැතිනම් ඒ తాවකාලික ස්ථානයයි. இரண்டாவது காரியம், දෙවෙනි කාරණය ஏதோம் என்று சொல்லுகிற ඒ තාම් කියන්නා වූ அடைக்கப்பட்டதான உலகத்திலே. ඒ වැසුණා වූ නැත්නම් අසුවී සිටින්නා වූ ලෝකයේ තුල மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණාව ஆண்டவர் எங்களுக்கு ஒளியாயிருந்து எங்களை வழி நடத்த போகிறார். ස්වාමීන් වහන්සේට ආලෝකයේ සිට ගමන් කරන්නට යනවා. நீங்கள் கர்த்தருக்குள்ள ஜீவித்தால், ඔබ ස්වාමීන් වහන්සේ තුල ජීවත් அவரே වෙනවා. நம்பி நடந்தால், ඔබ උන්වහන්සේගේ විශ්වාසයෙන් ගමන් කරා නම් இந்த யாத்திரை මේ ගමන ஒரு ஜெயகரமான யாத்திரையாய் முடியும். ජයග්‍රාහීක ගමනක් වෙනවා. அருமை தேவஜனமே, ස්වාමීන් වහන්සේ තුල යහපත් இந்த ජනය. நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசி இருப்பார் என்று விசுவாசி. ස්වාමීන් වහන්සේ අප සමග මැදිහත් වුණාට අපි විශ්වාස කරනවා. அன்பின் பிதாவே, ප්‍රේමණීය පියාණනි, இந்த அதிகாலை வேளைக்காக මේ துதிக்கிறோம். උදෑසන උදෙසා ඔබ වහන්සේට ස්තුතියි. நீர் நல்லவர், ඔබ වහන්සේ යහපත්. நீர் வல்லவர், ඔබ වහන්සේ බලවත්. நீர் போதுமானவர். ඔබ සෑහේ අපට. ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் ඔබ இருக்கிறீர். කැඳවපු තනන් වහන්සේ ඔබ සැබෑ. கடைசி பரிந்த வழி நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். අවසානයේ දක්වා අපට මඟ පෙන්වන්න ඔබ වහන්සේ බලවත් වෙනවා. ஆண்டவர், இந்த உலகம் எங்களுக்கு தற்காலிகம் தான். මේ ලෝකේ අපට తాවකාලිකයි. இந்த உலகம் எங்களை அடைத்து வைத்திருக்கும். මේ ලෝකේ අප අසු කරලා எங்களுக்கு முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. අපිට ඉදිරිය යන්න බැරි உம்முடைய வார்த்தை වාතාවරණයක්. கொண்டு வழிகளை திறப்பீராக. ඔබගේ වචනගෙන உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கொண்டு அவர்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீராக. ඔබගේ දරුවන අසාගෙන සිටිනා වූ මේ වචනගෙන ඔවුන්ට වැසී තිබෙනා වූ මාර්ග ඔබ වහන්සේ විවෘත කරන්න. புதிய வழிகளை திறவும். අලුත් මාර්ග විවෘත කරන්න. நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருக்கிறது ඔබ மாத்திரமல்ல, වහන්සේ අපට ගිනි තැඹක් ලෙස සිටින්න. நீர் எங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ඔබ අපට ගිනි තැඹක් වගේ සිටිනවා පමණක් නොව. நீர் ஆண்டவரே ඔබ දෙවියන් වහන්සේ எங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் இருக்கிறீர். වලා තැඹක් සේද සිටිනවා. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வர முடியாது. ඔබගේ දරුවන්ට කිසිම අඩුපාඩුවක් එන්නට බෑ. கடைசி பரிந்த வழி நடத்தி අවසානයේ දක්වා මඟ පෙන්වන්න. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு ඒ පොරොන්දු වූ දේශය කරා நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செல்வீராக. ඔබගේ දරුවන්ව රැගෙන යන්න. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். යේසුස් වහන්සේගේ බලගතු නාමයෙන්. ஆமென். ආමේන්.